விஜய் ஆட்சி பொறுப்பேற்று இன்றோடு 95 நாட்கள் தான் ஆகிறது. ஆனால் இன்று வரையிலும் சுமார் 97 முதலீட்டாளர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். முதலீட்டாளர்கள் ஒரு மாநிலத்தில் முதலீடு செய்யணும்னா முதலாவது அந்த மாநிலத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும். அடுத்த கட்டமாக ஊழல் இல்லாமல் இருக்க வேண்டும். சுமார் 1,20,000 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும் என்று சொல்லியிருக்காங்க. கடந்த ஆட்சி காலத்துல முதலீட்டாளர்களை இழுக்கிறதற்காக முதல்வர் மற்றும் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் தமிழ்நாடு மக்களின் வரிப்பணத்துல பிரான்ஸ், ஜப்பான், இங்கிலாந்து இன்னும் பல நாடுகளுக்கெல்லாம் டூர் போயிட்டு வந்தாங்க. தமிழக மக்களின் வரிப்பணத்தில் ஊர் சுற்றி விட்டு வந்துவிட்டு மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற ஆட்சியாளர்கள் மக்களை அசிங்கப்படுத்தின காரணத்தினால் இன்னைக்கு அவர்களுக்கு இந்த மாதிரியான தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். ஜூடியோ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃபிரட் வில்சன். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போறேன்னா, இன்றைக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையில் நடந்த வெற்றி முதலீட்டாளர்கள் மாநாடு பற்றி பேச போறேன். அதாவது விஜய் ஆட்சி பொறுப்பேற்று இன்றோடு 95 நாட்கள் தான் ஆகிறது. ஆனால் இன்று வரையிலும் சுமார் 97 முதலீட்டாளர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்காக. அவற்றில் இவர் ஆட்சிக்கு ஒரு மாத காலத்திலேயே சுமார் 35,062 கோடி அளவிலான முதலீடுகள் ஒப்பந்தம் ஆகியுள்ளது. இப்போது இன்றைக்கு சுமார் 67,452 கோடி ரூபாய்க்கு அளவிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கிறது. மொத்தமாக சுமார் 1,02,514 கோடி ரூபாய் அளவிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கிறது. ஆட்சி பொறுப்பேற்று இன்றோடு 95 நாட்கள் ஆகிறது. ஆனால் இன்றோடு 97 முதலீட்டாளர்களோடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. ஒரு அரசு பொறுப்பேற்று அது 3 மாத காலத்தில் இந்த அளவுக்கு பெரிய சாதனை புரிந்திருக்கிறது. மக்களிடம் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. முதலீட்டாளர்கள் ஒரு மாநிலத்தில் முதலீடு செய்யணும்னா முதலாவது அந்த மாநிலத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கணும். அடுத்த கட்டமாக ஊழல் இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒரு லைசன்ஸுக்கு அப்ரூவலுக்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது எந்த விதமான ஊழல் இல்லாமல் இருந்தால் அவங்க விரும்பி அந்த ஸ்டேட்டில் முதலீடு செய்வார்கள். அதே மாதிரி எந்த ப்ராசஸும் சீக்கிரத்தில் நடக்கணும். தமிழக முதல்வர் அதற்கான கேரண்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த விதமான ஊழலும் இல்லாமல் எவ்வளவு சீக்கிரமோ அப்ரூவல் வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் அப்படின்ட்டு. அதை ஏற்றுக்கொண்டு தான் இந்த 3 மாத காலத்தில் சுமார் 1,02,514 கோடி அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் கையெழுத்தாகியிருக்கிறது. இது சுமார் 1,20,000 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும் என்று சொல்லியிருக்காங்க. இது மாநிலத்தின் தலைநகரத்தில் மட்டுமல்லாமல் மாநிலம் முழுவதும் சுமார் 20 மாவட்டங்களில் பிரித்து இந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கிறது. மிகவும் வரவேற்கத்தக்கது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆட்சியில் பெரிய சாதனையாக இந்த 3 மாதத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. கடந்த ஆட்சி காலத்தில் முதலீட்டாளர்களை இழுக்கிறதற்காக முதல்வர் மற்றும் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் இன்னும் அவரோடு சேர்ந்து ஒரு படையினர் தமிழ்நாடு மக்களின் வரிப்பணத்தில்
ஊர் ஊராக, அதாவது நாடு நாடாக பிரான்ஸு, ஜப்பான், இங்கிலாந்து, இன்னும் பல துபாய், இன்னும் பல நாடுகளுக்கெல்லாம் டூர் போயிட்டு வந்தாங்க. வரும்போது அவர்கள்ட்ட எவ்வளவு முதலீட்டை நீங்கள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தீர்கள், எவ்வளவு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கேட்டால், முதல்வருக்கு ஏற்கனவே ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை அவர் படிப்பார். அவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னால் அடுத்த கேள்வி இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்வார். அந்த மாதிரி சொன்னாங்களே தவிர யாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல. இது சம்பந்தமா எதிர்கட்சிகள் நீங்கள் எவ்வளவு முதலீடு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீர்கள் என்று கேள்வி எழுப்பின போது தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா நக்கலும் நையாண்டியுமாக ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து காட்டி, நீங்கள் வெள்ளை அறிக்கை கேட்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வெள்ளை அறிக்கை என்று ஊடகங்களுக்கு காட்டினார். இது தமிழக மக்களை கேவலப்படுத்துகிற மாதிரியும், தமிழக மக்களின் வரிப்பணத்தில் ஊர் சுற்றி விட்டு வந்துவிட்டு மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற ஆட்சியாளர்கள் மக்களை அசிங்கப்படுத்தின காரணத்தினால் இன்னைக்கு அவர்களுக்கு இந்த மாதிரியான தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பேச்சு ஒரு ஹெட்வெயிட், அதாவது அகங்காரமாக காட்சியளித்தது. எத்தனை பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு கேட்டாலும் அதற்கும் எந்த சரியான பதிலும் இல்லை. பொதுவாக ஏன் அந்த ஆட்சி காலத்தில் நம்மளுடைய மாநிலத்திற்கு முதலீட்டாளர்கள் வரவில்லை என்றால், சட்டம் ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினாலும், மேலும் ஊழல், அவர்கள் உடனடியாக அப்ரூவல், லைசன்ஸ் போன்ற விஷயங்களில் கரப்ஷன் அதிகமாக இருந்ததுனால தமிழ்நாட்டில் யாரும் தொழில் தொடங்குவதற்கு ஆர்வம் காட்டவில்லை. இங்கேயே ஏற்கனவே தொழிலில் இருந்தவர்கள் கூட அவர்களுடைய 2வது யூனிட் ஆரம்பிக்கிறது கூட பயப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த இங்கே தொழிலில் இருக்கிறவங்க இங்கேயே ஒப்பந்தம் பண்ண வேண்டியவர்கள்ட்ட விட்டுட்டு அவர்களுடைய ஒப்பந்தத்துக்கு வெளிநாட்டுக்கு போனதாக அன்றைய அரசு கணக்கு காட்டியது. அன்று கணக்கு காட்டினார்கள். அவர்கள் போய் அவர்களுடைய ஊழல் பணத்தை கொண்டு முதலீட்டுக்கு போனார்களே தவிர தமிழ்நாடு மக்களுக்கு எந்த முதலீடும் இழுத்து வந்ததாக இதுவரைக்கும் தெரியவில்லை. ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதத்தில் இந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகளை 95 நாளில் இழுத்திருக்கிறாங்க. இது மிகவும் பாராட்டுக்குரியது. இதுபோன்று வரக்கூடிய 5 ஆண்டு காலங்களிலும் விஜயின் அரசு தொடர்ந்து முதலீட்டாளர்களை இழுத்து தமிழக மக்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்து மக்களின் வாங்குத்திறனை உயர்த்தி வெற்றி படைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். விஜயின் இந்த முதலீட்டாளர் மாநாடு அசத்தல் வெற்றி. நேயர்களுக்கு எங்களுடைய சேனல் செய்திகள் பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.